சென்னை விமான நிலையத்திற்கு 6வது முறையாக மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருந்து துபாய் செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்திருக்கிறார் மர்ம நபர். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கசாலி இணைகிறார். கசாலி வணக்கம். அந்த மர்ம நபர் பற்றிய விவரம் தெரிய வந்திருக்கிறதா? எந்த பகுதியில் இருந்து இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? முழு தகவல்கள் என்ன? சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய ஆணையத்திற்கு கடந்த 2 வாரங்களிலிருந்து தொடர்ந்து 6வது முறையாக மிரட்டல் இமெயில் வந்துள்ளது. இது தொடர்பாக விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் உயர்மட்ட குழு நடந்தது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இன்று 6வது முறையாக வந்த மிரட்டல் கிடைத்து சென்னையிலிருந்து துபாய் செல்லக்கூடிய எமிரேட்ஸ் விமானத்தில் குண்டு வெடிக்கப்பட்டுள்ளது. அது வெடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து காலை 10 மணிக்கு புறப்பட்டு இந்த விமானத்தில் பயணத்தை ரத்து செய்யப்பட்டு அதிலிருந்து விமான பயணிகள் அனைவரும் இறக்கப்பட்டு உடமைகள் அனைத்தும் ஓடுபாதையிலே வைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு சுமார் 3 மணி நேர சோதனைக்கு பிறகு அது வெடிகுண்டுகள் எதுவும் இல்லை என்று தெரிய வந்ததால் அந்த விமானம் புறப்பட்டு அனுமதிக்கப்பட்டது. அதேபோல் சென்னையில் இருந்து செல்லக்கூடிய அனைத்து துபாய், தமாம் மற்றும் ஷார்ஜா போன்ற விமானங்கள் அனைத்தும் தீவிர சோதனை நடத்தவும் அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே இமெயில் துருக்கி நாட்டிலிருந்து இஸ்தான்புல் நகரிலிருந்து வந்திருப்பது கண்டறியப்பட்டது. இதற்கு பின்னணியின் குறித்தும் விமான நிலைய ஆணைய அதிகாரி மற்றும் விமான நிலைய போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். தொடர்ந்து 6வது முறையாக விமான நிலையத்திற்கு மிரட்டல் கடிதம் வந்துள்ளதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.